Hi, hello. This video is sponsored by BuyMote shopping app. வணக்கம். இயற்கை வைத்திய ஆர்வலர்களே, இன்று நாம் பாச் மலர் மருத்துவத்தின் கண்கவர் வரலாற்றை பார்க்க போகின்றோம். இந்த மென்மையான மலர் திஞ்சர்கள் முதலில் எங்கிருந்து வந்தன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சரி, ஒன்றாக கண்டுபிடிப்போம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இங்கிலாந்தில் நமது கதை தொடங்குகிறது. மலைகள் மற்றும் அமைதியான கிராமப்புறங்களை கற்பனை செய்து பாருங்கள். இந்த அழகான பின்னணியில்தான் புகழ்பெற்ற மருத்துவரும் ஹோமியோபதி டாக்டருமான எட்வர்ட் பாச் தனது பயணத்தை தொடங்கினார். டாக்டர் பாச் பாரம்பரிய மருத்துவத்தில் அதிருப்தி அடைந்தார். உடல் நோய்கள் உணர்ச்சிகள் மற்றும் ஆளுமையுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன என்று அவர் நம்பினார். 1920களில் டாக்டர் பாச் லண்டனில் தனது லாபகரமான பயிற்சியை விட்டு மிகவும் இயற்கையான மற்றும் முழுமையான குணப்படுத்தும் வழியை கண்டறியும் தேடலில் இருந்தார். அவரது பயணங்கள் அவரை இயற்கையில் மூழ்கடித்து தாவரங்களையும் அவற்றின் உணர்ச்சி நல்வாழ்வில் ஏற்படும் விளைவுகளையும் கவனமாக கவனிக்க வழிவகுத்தன. கவர்ச்சிகரமானது இல்லையா? 1930ஆம் ஆண்டில் பல வருட ஆராய்ச்சி மற்றும் தனிப்பட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு டாக்டர் பாச் 38 மலர் சாரங்களை அடையாளம் கண்டார். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி நிலைக்கு ஒத்திருந்தது. இங்கே அது மிகவும் சுவாரஸ்யமானது. உணர்ச்சி சமநிலையை மீட்டெடுப்பதன் மூலம் உடல் தன்னைத்தானே குணப்படுத்த முடியும் என்று டாக்டர் பாச் நம்பினார். அந்த நேரத்தில் அது ஒரு புரட்சிகரமான யோசனையாக இருந்தது. புல்வெளிகள் மற்றும் காடுகளில் அலைந்து திரிந்து பூக்களிலிருந்து பனியை சேகரிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். டாக்டர் பாச் ஆரம்பத்தில் இந்த மருந்துகளை தயாரித்த விதம் இதுதான். சூரியனின் ஆற்றல் பூக்களின் குணப்படுத்தும் பண்புகளை தண்ணீருக்கு மாற்றுவதை அவர் கண்டுபிடித்தார். இந்த முறை இன்றும் பயன்படுத்தப்படுகின்றது. இது சூரிய உட்செலுத்துதல் முறை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் டாக்டர் பாச் நிற்கவில்லை. முக்கியமாக மரத்தாலான தாவரங்களுக்கு பயன்படுத்தப்படும் கொதிக்கும் தன்மை எனப்படும் 2ஆம் நிலை முறையை அவர் உருவாக்கினார். இந்த இரட்டை அணுகுமுறை ஒவ்வொரு பூவின் சாரத்தையும் சரியாக பிடிக்கப்படுவதை உறுதி செய்தது. 1936இல் டாக்டர் பாச் காலமானார். ஆனால் அவரது மரபு நீடித்தது. அவரது நம்பகமான உதவியாளர்கள் அவரது பணியை தொடர்ந்தனர். மருந்துகள் தேவைப்படுபவர்களை சென்றடைவதை உறுதி செய்தனர். இன்று பாச் மலர் மருந்து உலகளவில் பயன்படுத்தப்படுகிறது. உணர்ச்சி ரீதியான சிகிச்சைக்கான இயற்கையான விருப்பத்தை வழங்குகிறது. எனவே இந்த மருந்துகளை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவை மென்மையானவை, நச்சுத்தன்மையற்றவை, மற்ற சிகிச்சைகளுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக அவை எல்லா வயதினருக்கும் செல்ல பிராணிகளுக்கும் கூட ஏற்றது. நீங்கள் மன அழுத்தம், பயம் அல்லது நிச்சயமற்ற தன்மையை கையாளுகிறீர்களானாலும் உதவக்கூடிய ஒரு பாச் மலர் மருந்து உங்களிடம் இருக்கலாம். பாச் மலர் மருந்துகளில் சுருக்கமான வரலாறு. இயற்கை மருத்துவத்தின் மீதான ஒரு மனிதனின் ஆர்வம் பலரின் வாழ்க்கையை எவ்வாறு தொட்டுள்ளது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இயற்கை மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.